ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரம்யா டுடே. ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய மைக்ரோவேவ் ஓவனை அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இதில் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, புதுசாக நான் வந்து மைக்ரோவேவ் வாங்க போறேன். ஸோ அதுக்கு வந்து டிப்ஸ் வேணும். ஸோ என்னென்னலாம் பெஸ்ட் எது, என்னென்ன மாதிரிலாம் மைக்ரோ ஓவன்லாம் இருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. பேக்கேஜ் வந்ததும் வந்து ஆள் வந்து டெக்னீஷியன் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ அவரு வந்து எனக்கு தெளிவா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போனாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருக்க ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன, எப்படி இப்படியெல்லாம் மைக்ரோவேவ்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மைக்ரோவேவ் ஓவன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 விதமா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சுட பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பேக்கரியில எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வாங்குற இந்த சாண்ட்விச் இல்லைன்னா சிக்கன் ரோல் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வந்து டக்குன்னு சுட பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சுட பண்ணுறதுக்கு மட்டுமே இருக்கிற ஓவன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணவும் செய்யலாம். ஸோ நீங்கள் வந்து இதுவும் பண்ணலாம், சுடவும் பண்ணலாம், பேக்கும் பண்ணலாம், அந்த மாதிரி ஓவன். மூணாவது பார்த்தீங்கன்னா கிரில்லும் இருக்கும். ஒரு சிக்கன் வாங்குறீங்க, நல்லா கிரில் பண்ணி சாப்பிடணும், பன்னி டிக்கா நல்லா கிரில் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரி வேணும். ஸோ நம்ம வாங்கி இருக்கிறது இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மைக்ரோவேவ் ஓவன். நிறைய வந்து பிராண்ட்ல வந்து நம்மளுக்கு மைக்ரோவேவ் அவைலபிளா இருக்கு. பட் நான் வாங்கினது வந்து IFB. ஸோ எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து ஒரு ஃப்ளோர் இந்த பூ போட்டா மாதிரி ஒரு டிசைன். இது வந்து ஒரு 30 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இதோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நான் எண்ட்ல சொல்றேன். ஸோ இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா IFB ஓடது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. பத்தல நீங்க வந்து ஓவன் வாங்கிட்டீங்கன்னா, ஐயோ அந்த மாதிரி பெரிய கெப்பாசிட்டர், இதெல்லாம் சொல்லுவாங்க 20 வாட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மைக்ரோவேவ் ஓவன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது இல்லாம ஒரு 6 மாசம் நான் வெயிட் பண்ணேன். ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த மைக்ரோவேவ்ல ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு குக் பண்றதுக்கு தேவையான பேக்கிங்க்கு, கிரில்லுக்கு, வேக வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒன்னொன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இது வந்து கிரில்லு. நம்ம வந்து ஒரு சிக்கனை வந்து இதுல போடுறோம் அப்படின்னா அது இப்படி இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நம்ம முடியாது. ஸோ அதனால இது இப்படி வச்சு இப்படி எடுப்போம். ஸோ உள்ள இருக்கும், அதை அப்படியே வச்சு இப்படி எடுக்கிறதுக்காக இந்த 2 டூல்ஸ், இது கிரில்லுக்காக கொடுக்கறது. ஸோ இது வந்து நார்மலா வந்து நம்ம சுட பண்றதுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சுட பண்றோம், இப்போ ஒரு சிக்கன் ரோலு, பப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பண்ணா சும்மா இது லைட்டா இப்படி வச்சு இது மேல பிளேட் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுக்குற ஒரு பிளேட். முக்கியமானது என்னன்னா, இந்த பிளேட் இல்லைன்னா நம்ம மைக்ரோவேவை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த பிளேட் ரொம்ப முக்கியம். உடஞ்சிருச்சு, புதுசா வாங்கி இப்ப போட்டிருக்கேன் நான். ஸோ இதோ ரேட்டு புதுசாக வாங்கணும்னா எவ்வளோ ரேட் சிஸ்டர்னா, ஸோ 1100 ரூபாய். இது தனியாக நான் வாங்கணும் அப்படின்னா. ஸோ உடஞ்சிருச்சு, ஜஸ்ட் நான் ஹேண்டில் பண்ணும்போது அப்புறம் நான் வாங்கிட்டேன். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ பார்ப்போம். இதை மொத்தம் வந்து 9 ஆப்ஷன் வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்னன்னா இதில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ். பீஸா பண்ணுறீங்க, குக்கீஸ் பண்ணுறீங்க, கேக் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன கிராம் சொல்லுதோ அதை தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி வைக்கணும். ஸோ தெரியாதவங்களுக்கு யூஸ் பண்ணுறது இது. மோஸ்ட்லி நான் எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா இதை தான் பண்ணுவேன். ஏன்னா நான் கூட வைப்பேன், குறைய வைப்பேன், எனக்கு 10 நிமிஷம் போதும், 2 நிமிஷம் போதும், நடுவில் எடுத்துருவேன். அதுக்கெல்லாம் எனக்கு இதுதான் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு நான் இது சொல்றேன். பீவரேஜ் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு டீ போடுறீங்க, ஒரு சூப் சூட் பண்றீங்க, இல்ல ஒரு காஃபி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் பீவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றது. ஸோ எவ்வளவு நிமிஷத்துல நீங்க உங்களுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஒரு 2 நிமிஷத்துல வந்து உங்களுக்கு பீவரேஜ்ல ஒரு டீயோ காஃபியோ ரெடி ஆயிடும். ஸோ வேணும்னா அது, வேணாம் அப்படின்னா ஸ்டாப் ரீசெட், அவ்வளவுதான். எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் ஸ்டாப் ரீசெட்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 9 ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நீங்க டீ, காஃபி, சூப்பு இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு வச்சிருக்கிறது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து அது ஒரு கிராம் சொல்லும். ஸோ பாப்கார்ன் ஒரு 100 கிராம் அளந்து வச்சு நீங்க பண்ணீங்கன்னா எத்தனை நிமிஷத்துல ஆகுனா, சும்மா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல பாப்கார்ன் நமக்கு சுட சுட ரெடி ஆகி வந்துடும்.
ஸோ ஸ்டாப் ரீசெட். அடுத்தது வந்து ரைஸ் ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். ரைஸ் ஆப்ஷன் பார்த்தானா நான் யூஸ் பண்ணது கிடையாது. அதுல வந்து ஒரு கிராம் சொல்லும், அந்த கிராம் அளவுக்கு தான் அளவு வைக்கணும். டொமேட்டோ ரைஸ், பொங்கல் எது வேணா வச்சுக்கலாம். இந்த ரைஸ் தான் வைக்கணும், ப்ரான் ரைஸ் எதாவது வச்சுக்கலாம். பட் ஆனா எல்லாமே போட்டு அதை கலந்து கொம்முன்னு வச்சிடணும். அது எப்ப ரெடி ஆகி கிடக்குது அப்படின்னா வதக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எண்ணெய் முத கொண்டு எல்லாமே போட்டு வச்சிடணும். ரொம்ப அதிகமா இருக்கு வேலை, சமைக்கலாம் முடியாதவங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஓகேவா இருக்கு. மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன ரைஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பிளெயின் ரைஸ் பண்ணிக்கலாம், பான் பிரியாணி பண்ணிக்கலாம், ராஜஸ்தானி புலாவ் பண்ணிக்கலாம், ரைஸ். ஸோ என்னென்ன நம்ம பண்ண முடியும், பொங்கல், ஜீரா ரைஸ், மித்தி ரைஸ், கேரட் ரைஸ் எது வேணுமோ எல்லாமே கலந்து உள்ள வச்சிடணும். பண்ணா ரெடி ஆயிடும் இத்தனை நிமிஷத்துல. ஸோ எந்த நிமிஷம் காட்டும் அப்படின்னு பார்த்தா, நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 450 கிராம் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு 33 நிமிஷத்துல நமக்கு அந்த ரைஸ் ரெடி ஆயிடும். ஸோ ரெடி ஆகி நம்மளுக்கு கொடுத்துரும். எல்லாமே கலந்து ஒரு பவுல்ல உள்ள வச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கேக் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 475 கிராம் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலனா எதுவுமே கிடையாது, 475 கிராம் தான் வைக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 45 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். ஸோ கேக்னா என்ன கேக் வேணா பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சாக்லேட் கேக், என்ன வெனிலா கேக், ஸ்பாஞ்ச் கேக் எது வேணா பண்ணிக்கலாம். பீஸாவும் அதே மாதிரி தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா 150 கிராமா இல்ல 300 கிராமா இல்ல 450 கிராமா அப்படின்னு கேட்கும். 450 கிராம் வரைக்கும் தான் இதை கெப்பாசிட்டி. அதுல நீங்க பீஸா பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி உள்ள வச்சுட்டோம்னா ஒரு இப்போ வந்து நான் வைக்கிறது வந்து ஒரு 300 கிராம் வச்சுக்கோங்க. அதை நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஒரு 16 நிமிஷத்துல எனக்கு வந்து ஒரு பீஸா ரெடி ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா குக்கீஸும் பாத்தீங்கன்னா இத்தனை டிகிரி செல்சியஸ்ல நம்மளுக்கு ரெடி ஆயிடும். ஸோ நம்ம பிளேட்டை வச்சுட்டோம்னா அது பாட்டை ரெடியாகி வந்துடும். ஸோ குக்கீஸ் அதே மாதிரி தான், பார்பிக்யூ அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இத்தனை டிகிரி இத்தனை கிராம் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா 21 நிமிஷத்துல நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். வெறும் வந்து நான் பொருள் வாங்கிட்டு வந்து டக்குனு இதில் வச்சு சுட பண்ண போறேன்னா ரீஹீட் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இந்த 9 நான் இது 9 வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, நான் செய்யவும் மாட்டேன். இது பொறுத்த வரைக்கும்னா இந்த மினிட்ஸ் கணக்கு 10 20 அப்படி வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கணக்கு. ஸோ வந்து 10 செகண்ட் வேணும், 20 செகண்ட் வேணும், 30 செகண்ட் வேணும், அப்படி வரும். இது வந்து 1 மினிட் கணக்கு, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம். இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட், 1 செகண்ட், 3 செகண்ட், 5 செகண்ட் வேணும், இல்ல எனக்கு 10 செகண்ட் வேணும் அப்படின்னா அது. ஸோ இது வந்து மினிட்ஸ் செகண்ட்ஸ் பண்றது. ஸோ நம்ம யூஸ் பண்றது இந்த 7 ஆப்ஷன் தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறது. அதுல வந்து இதுல கொடுத்துருக்கிறது 3 ஆப்ஷனை திருப்பி ஒன்னோட ஒண்ணு கலந்து கொடுத்துருப்பாங்க. மைக்ரோ பவர் லெவல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அது வந்து பாயிலிங், ரீஹீட்டிங், குக்கிங் பண்ண முடியும். கிரில் ஒன்று, அது ரோஸ்டிங்கும் டோஸ்டிங்கும் பண்ண முடியும். கன்வெக்ஷன் ஒன்று, அது பேக்கிங் பண்ண முடியும். ஸோ இந்த 3 தான் ஒன்னோட ஒன்று கலந்து இதுல கொடுத்துருப்பாங்க இந்த 7 ஆப்ஷன்ல. ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ பவர் லெவல் பார்க்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாயில் பண்ணலாம், ரீஹீட் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். ஸோ இந்த மைக்ரோ பவர் லெவல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் கொடுத்துட்டு நம்மளுக்கு எத்தனை நிமிஷம் வேணும், அதாவது ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு வந்து இந்த ஒரு பொருள் வெந்து வந்துடணும் அப்படின்னா அது 10 நிமிஷத்தை கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வெந்து வந்துடும். ஸோ அது வந்து டைமிங் போயே இருக்கும். லாஸ்ட்ல முடியும் போது டிக் 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 சவுண்ட் வரும், அப்போ நம்ம எடுத்துக்கலாம். உடனே வேணாம் அப்படின்னா ஸ்டாப், ரீசெட். ஸோ இதுல வந்து இந்த ஆப்ஷன் வந்து பாயில் பண்ணலாம், ரீஹீட் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரில்ல வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் பண்ணலாம், டோஸ்டிங் பண்ணலாம். நல்லா வந்து நம்மளுக்கு ரோஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னா யூஸ் பண்றது. கன்வெக்ஷன் மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேக் பேக் பண்றதுக்கு யூஸ் பண்றதா கன்வெக்ஷன் மோட். ஸோ இந்த மைக்ரோ பவர் லெவல்ல பார்த்தீங்கன்னா 100 டிகிரில இருந்து அப்படியே மைனஸ் ஆகிட்டே போகும். ஸோ மைக்ரோ பவர் லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி செல்சியஸ்ல எனக்கு இவ்வளோ 10 நிமிஷத்துல வந்து இந்த பொருள் வேகணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போயிட்டே இருக்கு, எனக்கு வந்து போதும் அப்படின்னா வெந்துருச்சு, வெந்த லெவல் போதும் அப்படின்னா டக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், அது ஆஃப் ஆயிடும், உடனே நம்ம மூடிக்கலாம். கிரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, CO1 C2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. CO1 அப்படிங்கிறது வந்து ஒரு மைக்ரோவேவ் பிளஸ் வந்து கிரில் யூஸ் பண்றது. வேகவும் செய்யணும், கிறிஸ்பியா வரணும் அப்படின்னா ஒரு கிழங்கு, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்தை டைமிங் கொடுத்துட்டு ஒரு 10-20 நிமிஷம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா சூப்பரா ரெடி ஆகி வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா CO2 வந்துடும். ஸோ இதுல வந்து கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம பாயிலிங் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியா வந்துடும். ஸோ அதுக்கு யூஸ் பண்றது. அதுக்கும் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு ஒரு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இத்தனை நிமிஷத்துல வந்துடும். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன்ல மட்டும் மொத்தம் 2 ஆப்ஷன், CO1 CO2. ஸோ இதுல வந்து எதை வேணா வேக வச்சுக்கலாம், நல்லா மொறுன்னு வரணும், அதுக்காக யூஸ் பண்றது. மைக்ரோ பொறுத்த வரைக்கும் இந்த மைக்ரோ பிளஸ்
கிரில்லுன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஒரு 30% மட்டும் தான் நம்மளோட இதை வந்து வேக வச்சுக்கும், அதாவது வேக வைக்கும். அதுக்கு மேல பண்றது மொறு மொறுன்னு வரணும்னா கிரில் யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டர்ன் கிரில். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரும், அப்புறம் ஆன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா பன்னீர் டிக்கா அந்த மாதிரி விஷயம்லாம் இதுல வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது ரெடி ஆயிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அப்படியே எனக்கு வந்து வேகவும் செய்யணும், கிரில் ஆகணும், நல்லா சுத்தி சுத்தி வேகணும், நல்லா வெந்து வரணும்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கன்வெக்ஷன் மோட். இந்த கன்வெக்ஷன் மோட்ல தான் கேக் பண்ண முடியும். ஸோ கேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இந்த கன்வெக்ஷன் மோட் தான். இந்த மோட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 180 டிகிரி செல்சியஸ் வச்சிடணும், எம்டியா ஓட விட்டுறணும். அது பேர் தான் ப்ரீ ஹீட்டிங். ஸோ ப்ரீ ஹீட்டிங் பண்ணும்போது ஒரு 180 டிகிரியில பண்ணிட்டு ஸ்டார்ட் குத்துடணும். அது என்ன பண்ணனா 30 நிமிஷம் காட்டும், ஆனா 30 நிமிஷம் ஆகாது, ஒரு 5 நிமிஷத்துலயே பிங் 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 சவுண்ட் வந்துடும், எம்டியா ரீஹீட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நான் வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 150 டிகிரி வைப்பேன். ப்ரீ ஹீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வச்சுட்டு திருப்பி ஒரு 150 டிகிரி வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு 25 நிமிஷத்துல வந்துட்டு ரெடி ஆயிடணும் கேக்கு. பேட்டர்லாம் ஊற்றி உள்ள வச்சிருவேன். ப்ரீஹீட் பண்ணோடனே ஒரு 140 டிகிரி வச்சுட்டு ஒரு 25 மினிட்ஸ் வச்சுட்டோம்னா ஒரு கேக் பேட்டரை ஒரு கப்பில் ஊற்றி அழகா உள்ள வச்சு மூடிட்டு நான் வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். என் கேக் வந்து இந்த 30 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். இல்லை நீங்க நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா தப்பாயிடும். ஆக்சுவலாக கேக் வந்து நடுவில் ஓப்பன் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ணி பண்ணி பார்த்தா மிஸ்டேக் ஆகி தான் நீங்க கத்துக்க முடியும். கேக் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இது பண்ணாதான் ஒரு 5வது இது நல்லா வரும் கேக் பொறுத்த வரைக்கும். இந்த கன்வென்ஷன் மோட்ல வந்து இந்த மாதிரி பன்னீர் டிக்கா அந்த மாதிரி பொருள்லாம் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு கேபேஜ் ரோலு அது மாதிரிலாம் பண்றதுக்கு இந்த கன்வென்ஷன் மோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது டக் பண்ணி இது பண்ணிட்டு நமக்கு எத்தனை நிமிஷம் ஆகுமோ அத்தனை நிமிஷம் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா அது ரெடி ஆயிடும். ஸோ நல்லா டர்ன் கிரில் ஆகும். அதெல்லாம் என்ன எதுல யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அதெல்லாம் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட், அது இருக்கும் பிளேட்டு, அதுல வந்து ஒரு பன்னீர் டிக்கா ரெடி பண்ணி இங்க வச்சுட்டு அதுதான் இப்படி சுத்தி 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 நல்லா டர்ன் ஆகி கிரில் ஆகும். ஸோ கன்வர்ஷன், டர்ன் கிரில், மைக்ரோ, இதுல கிரில் சிக்கன் பண்ண முடியும். கிரில் சிக்கன் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து கம்மியான டிகிரி செல்சியஸ் வச்சுட்டு நிறைய நேரம் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா வெந்தும் வரும், மேல முறுமுறுப்பா வரும், சூப்பரா ஜூஸியா இருக்கும். அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மோடு கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணா ஒரு டிகிரி காட்டும். நான் எப்பவுமே இதை வந்து ஒரு 170 வைக்க மாட்டேன், 140 தான் வைப்பேன். 140 வச்சுட்டு அப்புறம் ஒரு 30 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரா கிரில்டு சிக்கன் ரெடி ஆயிடும். ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கா இந்த இது. ஸோ இதுல வந்து இந்த கிரில்டு சிக்கனை வந்து இதுல போட்டுருணும். இது எவ்வளவு வெயிட்ல இருக்கணும்னா 1 கிலோக்கும் கம்மியா இருக்கணும். அந்த வெயிட்டோட இது கோழியோட வெயிட் இத்தனை கிலோ தான் இருக்கணும்வாங்க. அதாவது 1 கிலோ கம்மியா இருந்தாதான் இப்படி கிரில் அப்படியே திரும்பி 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 பண்ணும். இப்படி வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி சுத்திக்கிட்டே சுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி சுத்தி நம்மளுக்கு கிரில் ஆகி கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த டர்ன் கிரில் அப்படிங்கிறது ஆப்ஷன் போட்டிருக்காங்க. இதுல தான் நம்ம சிக்கனை வந்து வேக வைப்போம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன், டர்ன், மைக்ரோ. ஸோ இது சிக்கன் மட்டும் இல்லை, பன்னீர் எது வேணா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக அதில் நல்லா ப்ரானு, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். மைக்ரோ கன்வெக்ஷன் ஆப்ஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சமோசா, கட்லெட், சிக்கன், ஃபிஷ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அப்படிதான். கிளிக் பண்ணிட்டு இத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு 40 டிகிரி செல்சியஸ்க்கு எனக்கு ஒரு 20 நிமிஷத்துல எனக்கு ஒரு ஃபிஷ் வெந்து வரணும், கட்லெட் வெந்து வரணும், சிக்கன் வெந்து வரணும், லைட்டா அப்படி போதும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இது. ஸோ இந்த 7 ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். அப்புறம் இருக்க இந்த 3 ஆப்ஷன் என்னன்னா ஸ்டீம் கிளீனிங், டியோட்ரைஸ், டிஸ்இன்ஃபெக்ட். ஸோ இந்த 3 எது எதுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்டீம் கிளீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் காட்டும். இது எதுக்கு அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன், ஆயிலா இருக்கு, அது வந்து ஒரு 250 ml வாட்டர் வச்சு அதுல வந்து ஒரு லெமன் ஊற்றி உள்ள அப்படியே கப்பை வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுல வச்சுட்டு நம்ம மூடிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அந்த 5 நிமிஷத்துல நம்மளுக்கு ஃபுல்லா உள்ள இருக்க ஆயில் மட்டும் எடுத்து கொடுக்கும். இதை ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு துணியை வச்சு தொடச்சோம்னா சூப்பரா கிளீன் ஆயிடும். அதுக்காக கொடுக்கறது தான் இந்த ஸ்டீம் கிளீன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டியோட்ரைஸ் வந்து பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் போறது. நான் நான்வெஜ் செஞ்சுட்டேன், இன்னைக்கு வெஜிடேரியன் செய்யணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் போகணும் அப்படின்னா அதே மெத்தட் தான். ஸோ அந்த இதை 2 வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மெத்தட் வரும். அதுவும் 5 மினிட்ஸ் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஒரு பவுல்ல ஒரு 250 ml தண்ணி வச்சுட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டு உள்ள வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்மெல் ஃபுல்லா போயிடும், தொடச்சு எடுத்துக்கலாம். டிஸ்இன்ஃபெக்ட் எப்படின்னா பாப்பாவோட பால் புட்டிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்க வந்து கிளீன் பண்ணணும், ஒரு சுட தண்ணி வச்சுக்கோங்கன்னா அப்படிலாம் கிடையாது.
இது உள்ள ஒரு பவுல்ல தண்ணியை போட்டு அதில் வச்சு ஒரு டிஸ்இன்ஃபெக்ட் வந்து 3வது வாட்டி அமுக்குனீங்கன்னா 1 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். நம்ம பாப்பாவோட பால் புட்டி அந்த இதில் போட்டு உள்ளே வச்சுட்டோம்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த டிஸ்இன்ஃபெக்ட். வந்து இந்த கீப் வார்ம், இந்த ஃபெர்மெண்ட், அது ரெண்டும் எப்படின்னா, கீப் வார்ம் அப்படின்றது நீங்க கடையில இருந்து ஒரு ஃபுட்டு வாங்கிட்டு வரீங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நான் சாப்பிட போறேன் அப்படின்னா அந்த சூடை ஏத்தாம கம்மியும் பண்ணாம ஒரு மிதமான சூட்ல வந்து மெயின்டைன் பண்றது தான் இந்த கீப் வார்ம். இது 2 வாட்டி அமுக்குனீங்கன்னா ஃபெர்மெண்ட்டுக்கு போயிடும். நீங்க வந்து மாவு அரைச்சிட்டீங்க, புளிக்கல அப்படின்ற பட்சத்துல சீக்கிரமா புளிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம ஃபெர்மெண்ட் ஆப்ஷன், அதாவது 2 வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆப்ஷன் போயிடும். ஸோ இதுக்குள்ள மாவு வந்து ஒரு கப்ல ஃபில் பண்ணி இதுல உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துல உங்களோட மாவு புளிச்சு வந்துடும். ஸோ டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துல உங்களுக்கு மாவு புளிச்சிரும், நீங்க அரைச்சி வச்ச உடனே. சரிங்களா? ஸோ அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபெர்மெண்ட். பவர் வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து பவர் சேவ் ஆகணும்னா இந்த டிஸ்பிளே மட்டும் ஆஃப் ஆகும், அதுக்கு தான் பவர் சேவ். ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்றது, ஸ்டாப் அண்ட் ரீசெட், அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் இருக்கு இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஎஃபியோட மைக்ரோவனோட மொத்த ஆப்ஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடியோவா ப்ராக்டிக்கலா போடுறேன். எப்பவுமே ப்ராக்டிக்கலா செய்யும் போது தான் அதோட இதெல்லாம் புரியும். நான் ஒரு வாட்டி எதுவும் பண்ணும்போது என்னோட விளாக்ல உங்களுக்கு ஒன்னொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு அன்பாக்சிங் ஆப்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இனி நான் ஒன்னொன்னும் கேக்கு இதெல்லாம் பேக் பண்ணும்போது என்னென்ன பண்ணும் போதும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எங்க வாங்கினேன் அப்படின்னா ரிலையன்ஸ்ல வாங்கினேன். 15,000. ஸோ இது வாங்கும் போது வந்து 15,000, இப்பயும் 15,000 தான் இருக்கு. நான் உங்களுக்கு இதோட ஆப்ஷன்லாம் வந்துட்டு இதுலலாம் எவ்வளோ, ஃப்ளிப்கார்ட்ல அமேசான்லாம் எவ்வளோன்னு பார்த்தா அமேசான்லாம் இதே ரேட் தான், 14 சம்திங் இருந்தது. அதோட இஎம்ஐ காலம்லாம் கூட இருக்கு, ஸோ போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 4L பேட்டர்ல வந்திருக்கு நமக்கு, 30 லிட்டர் கெப்பாசிட்டி. இது ஸ்டார்டர் கிட்லாம் உள்ளே கொடுத்துருவாங்க. ஸ்டார்டர் கிட் அப்படிங்கிறது வந்து உள்ள நம்ம பேக் பண்றதுக்கு, கிரில் பண்றதுக்கு, பாயில் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ, எக்ஸாம்பிள் ஸோ இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி திங்ஸ்லாம். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து இந்த திங்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஸ்டார்டர் டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து வாரண்டி 1 இயர், கேரண்டி வந்து ஒரு 3 இயர்ஸுக்கு இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதோட எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மைக்ரோவன் கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஐஎஃபியோட அன்பாக்சிங் பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம பெரிய டிவி வாங்கியிருக்கோம், அதோட அன்பாக்சிங் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணி பாருங்க. கீழே இருக்க என்னோட ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பாய்.